திருமண பொருத்தத்தில் எத்தனையோ பொருத்தங்கள் 10 பொருத்தம் அதை வந்து ரெடிமேடாக ஒரு புக்கை வச்சுட்டு எல்லாம் அவங்களே பார்த்துடுறாங்க இத்தனை பொருத்தத்துக்கு இத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு. அதையும் தாண்டி பல விஷயங்கள் திருமண பொருத்தத்தில் இருக்குது. அண்ட் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் தசா புக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அடுத்த ஒரு 6 மாதத்துலேயே அவங்களுக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ 6-12 கூடிய தசா புக்தி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காஷன் நம்ம முதலே சொல்லணும். இப்போ கல்யாணம் பண்ணலாம், பட் இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு தசா புக்தி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 2 பேருக்கும் பிரிவு, இந்த மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுக்கணும். அது நம்மளுடைய கடமை. அதையும் தாண்டி அவங்க இல்லை நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அது அவங்க தலையெழுத்து. வயது கடந்து போயிடுமே, அந்த தசை முடிகிற வரைக்கும் அவங்க முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இது மாதிரி இருக்கும். ஒரு கால் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ சப்போஸ் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து அவங்க இது பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம், சொல்ல வேண்டாம், பிரிஞ்சு. ஸோ அந்த பிரிவே வந்து ஒரு சுபமான பிரிவாக இருந்தால் மனசுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ வேலை விஷயமா என் ஹஸ்பண்ட் வெளியூரில் இருக்காரு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது யாரும் உலகமும் தப்பாக எடுத்துக்காது, நம்ம மனசும் வந்து கஷ்டப்படாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இவங்களால பண்ண முடியும் அப்படின்னா அந்த காலத்தை இப்போது சாதாரண ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இருக்கிற தசையாக இருந்தால் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிஞ்சு இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி. ஆனால் இது வந்து 19 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி தசா புக்தியாக இருந்ததுன்னா எத்தனை காலம் அவங்க பிரிஞ்சு இருப்பாங்க இல்லையா?